ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பயங்கரமான சம்பவம் போச்சு. அதாவது அடுத்த வாரத்துக்கு உண்டான கேப்டன்ஷிப் டாஸ்க்கு அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அதை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமருதீன் ஆல்ரெடி வந்துட்டு அந்த மாஸ்க் டாஸ்கில் வின்னர் ஆனதுனால அவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ இன்னும் 2 பேர் ஒன்று, ஏன்னா 3 பேர் தான் மோதுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது அங்கே வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதை வேண்டான்னு கேன்சல் பண்ணார். ஏன்னா அதில் வந்துட்டு அவர் நினச்சால் வரல. யார்? சபரி. ஸோ சபரிக்காகவே இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் அவர் நடத்தினாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கடைசியில் ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ கடைசியில் வந்துட்டு எல்லாருமே தேர்ந்தெடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கனி வந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்டு நம்மளுடைய சபரி வந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் டை ஆச்சு விக்ரமுக்கும் சபரிக்கும். 2 பேரும் போயிட்டு அங்கே பிளாஸ்மா முன்னாடி நின்னாங்க. டப்புன்னு என்ன பண்ணுவார் நம்ம ஆள் தெரியுமே உங்களுக்கு, சபரி. சரி நான் விட்டு கொடுத்துரு, விக்ரம் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ பிக் பாஸ் அடுத்து நிறுத்துறாரு. சபரி எங்கே போகிறீங்க அப்படின்னு. இல்லை சார் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க, நான் தேர்ந்தெடுத்துட்டோம். நீங்கள் தேர்ந்தெடுத்த சரி, அங்கே இருக்கிற வீட்டார்கள் தேர்ந்தெடுத்தாங்களா, வந்து ஒழுங்காக நில்லுங்கன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு சபரியை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கனி, சபரி, கமருதீன் இவங்க 3 பேர் தான் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, சபரி போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, பொறுப்பை விட காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் பொறுப்பு யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்றது தான் முக்கியம். அதை முதல் உதாசீனம் பண்ணாமல் ஒழுங்காக பொறுப்பாக பார்த்து பொறுப்பை நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பொறுப்பை பற்றி ஒரு பயங்கரமான பொறுப்பாக வந்து அவர் சொல்லிட்டு போனார். அந்த பொறுப்பை பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த பொறுப்போட மீனிங்கே மறந்து போச்சு. அந்தளவுக்கு பொறுப்பாக இருந்துச்சு இந்த விஷயங்கள். ஆக மொத்தத்தில் வந்து பிக் பாஸ் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த வாரம் கேப்டனாக வந்துட்டு நம்மளுடைய சபரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கனி வந்தாலும் ஓன்ற போவோம். அடுத்தது வந்து யார்? விக்ரம் வந்தால் சுத்தம். சரி சபரியாவது வரட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அவர் நினச்சிருக்காரு போல இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கமருதீன் வந்தால் பயங்கரமான ஒரு மாதம் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ கமருதீன் வெர்சஸ் சபரி அப்படி தான் இருக்கணும், பார்க்கலாம். ஆனால் சபரி வந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் வந்து என்ன சொன்னால் கட்டுக்கோப்பாக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அழுத்தம் திருத்தமாக கொண்டு போவார். அதே இதை கமருதீன் வந்தார்னா இஷ்டத்துக்கு அது ஒரு மாதிரி போக நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கமருதீனை பற்றியும். அவர் வந்து எப்படி இதை வந்து எடுத்துகிட்டு போக போகிறார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் கிட்ட கிடைக்கிற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி அது ஒரு தனி ஆங்கிள் தான் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒருவேளை அவரோட மைண்டுக்குள்ளே கமருதீனும் கனியும் வரக்கூடாது, நம்மளுக்கு தேவை சபரி வந்து தான் அங்கே ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரா, ஏன்னா அவர் தான் பொறுப்பாளர் அப்படின்னு பண்ணுறாருன்னு தெரியல. இது வந்துட்டு கண்டிப்பாக கமருதீனோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அப்படி சப்போஸ் நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து கமருதீன் மட்டும் அப்போ வந்து இதுக்கு வந்து ஒருத்தான ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும். சபரியை பற்றி நம்ம தெரியும், பொறுப்பானவர் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சபரி போனதுக்கப்புறமும் பிடிச்சி இழுத்து எங்கே போகிற நில்லு, கேப்டன்ஷிப் டாஸ்கில் நீ வந்துட்டு பங்கேற்றுக்கிற அப்படின்னு பிக் பாஸ் இழுத்து விட்டுருக்காரு. இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.